நைனா, நீ ஒரு ஆன்ட்டியை லவ் பண்ணுறியாமே? கல்மிசமற்ற சற்றும் எதிர்பார்க்காத கேள்வி இந்திராணியிடமிருந்து வந்திருந்தது. தொழிற்சாலையின் எந்திர சப்தங்களுக்கிடையே இந்தியின் குரல் மட்டும் தனித்து ஒலிக்கும். தனக்கு சூப்பர்வைசராக இருக்கும் தன்னை விட இளையவர்களை வாடா போடா என சாதாரணமாக பேச சொல்லி அழைப்பாள். படபடப்பாக பேசுவாள். வெகுளி களங்கமற்றவள். ஆமாம், நண்பராகத்தான் பழகுறோம் என ஒத்துக்கொண்டார் பெரியவர். ஒரு ஆணும் பெண்ணும் நண்பராக இருப்பதில் உள்ள இடைஞ்சல்களில் செய்து கொடுத்த பேரப்பிள்ளைகளும் சற்றுவிட்டு அன்னமா தோற்றத்தில் இளமையாகவே இருப்பாள். தான் ஒரு 45வது வயதில் விதவை கோலம் பூண்டு விட்டாள். சொந்தமாக சீமையோடு வைந்து இருந்தும் வேலைக்கு சென்று கொண்டு தான் இருந்தாள். கணவரின் பென்ஷன் ஊதியம் அவளுக்கு போதுமானதாக இல்லை. விதவையாக இருந்தும் வீட்டை கடந்து வேலைக்கு பயணிக்கும் போது பேருந்து நிறத்திலேயே தலைக்கு பூவும் வாங்கிக் கொள்வாள். தன்னுடன் பயணிக்கும் சக பயணி பெரியவரை சந்தித்து கொள்ளும் பொழுது முகமலர்ச்சியுடன் இன்மிதமாக பேசுவாள். பேருந்துக்கான தகவல்களை சிறு புன்னகையுடன் பகிர்ந்து கொள்வதில் ஆரம்பித்த நட்பு மரியாதை நிமித்தமாகவே அந்த பெரியவருக்குள் தொடர்ந்தது. முன்னிருக்கையில் இருக்கும் அண்ணம்மாவின் கூந்தல் பூக்கள் மனம் திடமான மனதையும் குலைத்துவிடும். இருக்கை கிடைக்காத நாட்களில் நெருங்கி பயணிக்க நேரும் போதெல்லாம் தனக்கு ஒரு ஆணின் வெண்மை வேண்டும் என்பது போன்ற சலனங்கள் அவள் முகத்தில் தோன்றி மறையும். அந்த வெண்மையும் கதகதப்பும் அவளுக்கு ஆறுதல் தருவது போல் இருக்கும். கூட்டம் அதிகமாக இருக்கும் நேரத்தில் பயணிக்கும் போது பெரியவரின் மூச்சுக்காற்றுப்பட்டு மின்னல் வேகத்தில் உடலெங்கும் ஒரு கிளுகிழுப்பும் பரவசமும் கொடுக்கும். இறந்து போனவர்களின் மனைவிமார்களின் அடிமான குமரலை செவி கொடுத்து கேட்க எந்த ஒரு அரசும் விரும்பவில்லைதான். மனத்தகைப்பை கட்டி ஆளவும் முடியும், உடல் தகைப்பை கட்டுப்படுத்திடவும் முடியும். மனைவி என்பவள் இருக்கும்போது துறவரம் கொள்வதும் இயற்கைக்கு புறம்பானதுதான். மெனோபஸ் நிலையை அடைந்தவளுக்கு காமம் காணலெல்லாம் அவளுக்கு பெரியதாகவே இல்லை. இருப்பது போல் இருக்கும், ஆனால் இருக்காது. அண்ணம்மாவுக்கு தனி சோர்வை நீக்கும் மறுமருந்தாக பெரியவரின் நட்பு இருந்தது. தன் பால்ய காலத்து சிநேகிதன் சின்ராசு போலவே அசைப்பில் பெரியவரும் இருந்தார். ஆஜாபாகுவான தோற்றம், நல்ல தலைமுடி தும்பை பூ நிறத்தில் சுருள் சுருளாக இருந்தன. கரணையான தேகக்கட்டு, கருமையான உள்ளம். சில நேரங்களில் அவள் ஹரிஸ்பரிசம் சுகஸ்பரிசத்தை தந்தாலும் அவர்கள் தூய ஸ்படிக நீராகத்தான் பழகி கொண்டார்கள். நைனா என தழுதழுத்த குரலுடன் இந்திய அழுக்கவும் எந்திரத்தை நிறுத்திவிட்டு என்னடா என விசாரித்தார் பெரியவர். இந்திராணியின் கண்களில் கண்ணீர் சொட்டி கொண்டிருந்தன. நேற்று பாத்ரூம் போயிருந்த, கதவை யாரோ தட்டினாங்க. திறந்து பார்த்தா மகாலி அண்ணன் நின்றுட்டு அசடு வழியிறாரு என்றாள். நீ இனிமே யாரையாவது பெண் பிள்ளைகளை துணைக்கு கூட்டிட்டு போய் என்றார் பெரியவர். வார்த்தைக்கு வார்த்தை மகாலி அண்ணா என கூப்பிட்டு பேசுவதும் சிரிப்பதுமாகத்தான் அவள் இருந்தாள். அவளை பெண்டான அத்துமீறியுள்ளார் அந்த மகாலி அண்ணா. அதை பெரியவர் கண்டுகொண்டார். யார் இந்த மகாலி? அதிக வருடங்கள் பணியில் இருப்பவர். அவருக்கு திருமணமாகி 2 பெண் பிள்ளைகள் இருந்தன. மூத்தவள் பெரியவராகி அவள் நடந்த சடங்குகளில் தொழிற்சாலையிலிருந்து அனைவரும் போய் கலந்து கொண்டுதான் வந்தார்கள். மண்ணில் மைந்தர். லோக்கலால் என்ற பெயர் வேறு. நிர்வாக இயக்குநரிடம் இது பற்றி புகார் கொடுப்பதாக சமாதானப்படுத்தினார் பெரியவர். மகாலி மேல் இதற்கு முன்பும் ஒரு பாலியல் புகார் இருந்தது. நிர்வாக இயக்குனர் பெரியவர் முன் விசாரித்து எச்சரித்து அனுப்பியிருந்தார். தொழிற்சாலை முழுவதும் 3 பதிக்கப்பட்டிருந்தன. உள்ளே நிகழும் ஒவ்வொரு காட்சியும் நிர்வாக இயக்குனர் வீட்டு ஹாலில் உள்ள பெரிய திரை கொண்ட தொலைக்காட்சி பெட்டியில் ஓடிக்கொண்டிருந்தன. அவர் பார்க்க தவறினாலும் அவர் மனைவியும் வீட்டில் பணி செய்யும் பெண்களின் கண்களிலும் காட்சிகளோடும். அப்படி பலமுறை பார்த்த காட்சியை தான் சாட்சியாக வைத்து விசாரணை நடந்தது. மகாலிங்கம் உண்மையை ஒத்துக்கொண்டார். மன்னிப்பு கடிதமும் எழுதி தந்திருந்தார். பின்பு அதில் பாதிக்கப்பட்டிருந்த வட இந்திய பெண்ணும் வேலையை விட்டிருந்தாள். இது நடந்து சில வருடங்கள் கடந்திருக்கும். பெரியவர் நிர்வாக இயக்குநரை சந்தித்து மகாலி மேல் புகார் கொடுத்தார். இதன் மீது போதுமான சாட்சிகள் இல்லாததால் விசாரணை தள்ளி போய்கொண்டே இருந்தது. மேலும் மூத்த தொழிலாளியின் உழைப்பு நிர்வாகத்துக்கு தேவைப்படுவதால் பாலியல் குற்றம் பெரியதாக படவில்லை. நிர்வாகத்துக்கு நிசப்தமான காட்டில் எழும் குரல்கள் அடுத்து ஏதோ ஒன்று நிகழப்போவதை உணர்த்தும். மற்ற விலங்குகளிடம் சொல்வதா இல்லை வளம் செல்வதா என யோசித்து ஒரு கணம் நிற்கும் தான் அந்த சாட்சி. அந்த சமிக்கை போலத்தான் தொழிற்சாலையும் இருந்தது. பணி ஒரு புறம் வேகமாக நடந்து கொண்டிருந்தாலும் அனைவரின் கண்களும் சுழன்று கொண்டேதான் இருக்கும். சில கண்கள் கருவிக்கொள்ளும், சில கண்கள் அன்பை பரிமாறிக்கொள்ளும். அந்த ஸ்தோத்திரக்காரர்களின் காம கண்களும் உண்டு. எப்போதும் தொழிற்சாலையில் துணிப்பாக கேட்டுக்கொண்டே இருக்கும் இந்திராணியின் குரல் இப்போது கேட்கவே இல்லை. பெரியவர் முகம் வாடிப்போய் இருந்தது. இந்திராணி பணி நிறுத்தம் செய்யப்பட்டிருந்தாள். நைனா என வாஞ்சையோடு அழைத்த குரல் இனி எப்பொழுதும் கேட்கப் போவதில்லை என்பதை நினைத்த பெரியவர் மனசங்கடத்துடன் தான் இருந்தார். அவள் வேறு கம்பெனி தேடி போய்விட்டாள். சில மாதங்களுக்கு பிறகு வேறொரு கம்பெனி வாசலில் இந்திராணி நின்று கொண்டிருந்தாள். நைனா என குரல் கேட்டு குரல் வந்த திசையில் இந்திராணியை கவனித்தார். இந்தி சிரித்த முகத்துடன் தலை நிறைய மல்லிகை பூவுடன் நின்று கொண்டிருந்தாள்.
இந்த கம்பெனியில வேலைக்கு வர சொல்லி இருக்காங்க நைனா என்றாள். பெரியவர் சற்றும் யோசிக்காமல் மல்லிகை பூவை எடுத்து வீசிவிட சொன்னார். அவர் எதற்காக அந்த பூவை எடுத்து வீசிவிட சொல்லியிருப்பார் என உங்களால் யூகிக்க முடியும் என்று நினைக்கிறேன். இப்படித்தான் பல கம்பெனிகளில் பெண்களுக்கு எதிராக நிறைய கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் அதில் பல வெறி வராமல் நிசப்தமாகவே அடங்கிவிடும். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.